வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அக்னிபூ சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகையொட்டி நாடு முழுவதும் 7000 கோடிக்கு பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அயோத்திக்கு 6 மாதங்களில் மட்டும் சுமார் 23 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் 7,94,000 பேர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 95,360 ரூபாயாகவும், ஒரு கிராம் 11,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை 190 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்சியில் உலகத்தரத்தில் உருவாக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு 1,70,00,000 ரூபாய் நிதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைப்பதற்கு மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சகமானது 436 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற அக்டோபர் 24ஆம் தேதி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாளை கோயம்பேடு சந்தை இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் இதுவரை 5,91,455 பேர் பயன்பெற்றுள்ளனர் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை ஒட்டி தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் 2ஆம் கட்டத்திற்கான 122 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விராலிமலை முருகன் சுவாமி மலைக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கொடியேற்றத்துடன் வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறுகிறது. அதிக செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டதால் வானிலையின் தகவல் துல்லியமாக கிடைக்கிறது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கனமழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 6 அடி அதிகரித்துள்ளது. யுஜிசி நெட் தேர்வு டிசம்பர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை கணினி வழியில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் சார்ந்த சான்றிதழ் பாடப்பிரிவுகளில் நேரடி மாணவர் சேர்க்கை மூலம் பயில வருகின்ற 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்மழையின் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 26% கூடுதலாக மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு தவேக அறிவித்த 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு அக்டோபர் 21ஆம் தேதி சென்னை முழுவதும் சுகாதாரத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளும் ஒரு நாள் மூடப்பட்டிருக்கும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் அக்டோபர் 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் தமிழகத்தில் 24ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரீன்வேஸ் சாலையிலிருந்து மந்தவெளி வரை 775 மீட்டருக்கு சுரங்கம் தோண்டும் பணி நிறைவடைந்தது. நாட்டில் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருப்பதால் குளிர்சாதன பெட்டி, வாஷிங் மிஷின், தொலைக்காட்சி ஆகியவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தவேக சார்பில் இந்த ஆண்டு யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நிர்வாகிகளுக்கு கட்சியின் தலைமை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி, கல்லூரிகள், பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அக்டோபர் 21ஆம் தேதி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 3,56,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற 28ஆம் தேதியன்று திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை வருகின்ற 24ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து திருவனந்தபுரம் வரை இயக்கப்படும் அமிர்தா விரைவு ரயில் புதிய சேவை ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கப்பட்டது. ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்தியாவில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக ஆய்வு நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் ஒரே நாளில் 210 நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னிடம் தொலைபேசியில் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. வெளிநாட்டிற்கு தப்பியோடும் குற்றவாளிகளுக்கு செக் ரெட் கார்னர் நோட்டீஸ் வந்தால் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு அடுத்த நாள் அக்டோபர் 21ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் UPI மூலமே 85% டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா அவர்களின் மனைவி குஜராத்தின் புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்கவும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் 22ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகை அன்று சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்து புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற 24ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நவம்பர் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மக்கள் தொகை மாதிரி கணக்கெடுப்பு தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் நடந்த சூப்பர் GST சூப்பர் சேமிப்பு மாநாட்டில் வருகின்ற 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். 4 நாட்கள் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒத்திவைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அக்டோபர் 22ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் எதிர்கால மருத்துவம் 2.0 பன்னாட்டு மருத்துவ மாநாட்டை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார். 460 கோடியில் பல்லாவரம் உள்ளிட்ட 18 பகுதிகளில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகள் நடைபெறுகிறது என்று அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.